இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில அருளாளர் மைக்கேல் அகஸ்டின் புரோ என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறோம். இவர் வெறும் 36 வயது நிரம்பிய சேசு சபை குருவானவர். மெக்சிகோ நாட்டுல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு கலவரம் வெடித்த நேரத்துல கிறிஸ்து அரசர் நண்பர்கள் என்கிற ஒரு குழுவினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்த, கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மறித்த பலரில் மிக முக்கியமான ஒரு இளம் குருவாக இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்னும் ஒரு வாரத்துல கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாட நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஒரு சூழலை தான் மெக்சிகோ நாட்டுல இவரை கொன்றால் மற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்று பொது இடத்துல இவரை நிற்க வைத்து உடல் முழுவதும் துப்பாக்கியால் துளைத்து இவரை கொன்று அதை புகைப்படம் எடுத்து நாடு முழுவதும் அனுப்பி இவரை போல நீங்கள் போராட்டத்தில் குதித்தால் நீங்களும் சுட்டு கொல்லப்படுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்த பொழுதும் இவருடைய மறை சாட்சியம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, சுட்டு கொள்வதற்கு முன்பாக உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்ட நேரத்துல ஜெபிக்க 2 நிமிடம் தாருங்கள் என்று சொல்லி முழந்தாளிட்டு ஒரு கையில சிலுவையையும் இன்னொரு கையில ஜெபமாலையை பிடித்து கொண்டு கிறிஸ்து அரசர் வாழ்க என்று உறக்க கத்தி கொண்டே தன்னுடைய மார்பில குண்டுகளை தாங்கியவர் தான் இந்த அருளாளர் மைக்கேல் அகஸ்டின் புரோ என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த இளம் குருவினுடைய இந்த மறைசாட்சியத்தை நாமும் புரிந்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, பேக்ரவுண்ட்லாம் புதுசா இருக்கு, எங்க ஃபாதர் இருக்கீங்கன்னு கேட்கலாம். கடலூர்ல இருக்கிற இளம் குரு மடத்துல குரு மாணவர்களுக்கான 3 நாள் தியானத்துல தான் நான் இருக்கிறேன். உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த அருட்சகோதரர்கள் நல்ல முறையில் தியானம் செய்வதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே உள்ள பிரதர்ஸையும் நான் உங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல மறு உலக வாழ்வின் மீது நம்பிக்கையற்ற சதுசேயர்கள் இயேசுவிடத்துல ஒரு குதர்க்கமான அல்லது அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மண்ணுலகில 7 சகோதரர்களை மணந்த ஒரு பெண் விண்ணுலகில அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார் என்கிற ஒரு குதர்க்கமான அல்லது இயேசுவை இழிவுபடுத்துகிற அல்லது இயேசுவை சோதிக்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல ஏஆர் ரகுமான் அவருடைய மனவிலக்கு, அவருடைய விவாகரத்தை பற்றி தான் எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் ஏஆர் ரகுமான் மனவிலக்கு, இந்த காரணத்துக்காக அந்த காரணத்திற்காக அப்படி என்று அவர்கள் இருவருமே தனிப்பட்ட முறையில் மன அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் இந்த ஒரு கடினமான ஒரு மனவேதனையான ஒரு முடிவை எடுக்கிறோம். ஆகவே தயவு செய்து எங்களுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள் மீடியா நண்பர்களே, உறவுகளே அப்படி என்று. இது எங்களுடைய தனிப்பட்ட முடிவு, தயவு செய்து இதை மதியுங்கள் என்று கேட்ட பிறகும் நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள், நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி சேனல்கள் இவர்களுடைய அந்தரங்கம், இவர்களுடைய குடும்ப நிகழ்வு, இவர்களுடைய தனிப்பட்ட முடிவை எடுத்து கருத்து சொல்லுகிறேன் என்று இன்றைக்கு அவர்களுடைய குடும்ப பிரச்சனை எடுத்து பொதுவெளியில இன்றைக்கு விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, பிழைப்பிற்காகவும் பணத்திற்காகவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தரத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சாபக்கேடு என்று கூட சொல்லலாம். பிக் பாஸ் என்கிற ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கு. பல குடும்பங்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர் குடும்பங்கள் கூட மற்றவர்களுடைய வீட்டுல என்ன அந்தரங்கம் நடக்கிறது என்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் பிரபலமாகி கொண்டிருப்பதை வைத்தே மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அக்கறையை இது மிக தெளிவாக காண்பிக்கிறது. அன்புமிக்கவர்களே, முடிந்தால் இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருப்பவர்களுக்காக செபிப்போம். முடிந்த வரையில தனிப்பட்ட நபர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விவாதிப்பதையும் அதற்கான கருத்து கூறுவதையும் நம்ம நிறுத்தி கொள்ள முயற்சி எடுப்போம். சரி, சதுசேயர்களுடைய கேள்விக்கு இப்பொழுது வருவோம். 7 சகோதரர்களை மணந்த அந்த பெண் யாருக்கு கணவராக இருப்பார் என்கிற கேள்விக்கு நெத்தியில அடித்த மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான பதிலை சொல்லுகிறார். இந்த மனித உறவுகள் என்பது விண்ணகத்தில் இருக்கிற நிலையை விட உயர்ந்தது. இந்த மனித உறவுகள் விண்ணகத்தில் இருப்பதில்லை. காரணம், விண்ணகத்துல நாம் வாழும் கடவுளோடு அவருடைய அன்பை சுவைத்து கொண்டிருப்போம்.
விண்ணகத்துல இருக்கிற நம்முடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்கிற மிக தெளிவான ஒரு பதிலை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார். இந்த இறப்பு, இந்த மனித உறவுகள் எல்லாம் இந்த மண்ணுலகத்துல மட்டும்தான். விண்ணுலகத்துல இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தையும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கடவுள் என்பவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்கிற ஆழமான உண்மையை எடுத்துரைத்து, விண்ணக வாழ்வு என்பது இறைவனுடைய அன்பை நித்தியத்திற்கும் சுவைக்கிற ஒரு வாழ்வு என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். இந்த மண்ணுலகில நம்ம வாழ்கிற பொழுது, மண்ணுலகில வாழ்ந்தாலும் நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்துமே விண்ணை நோக்கி இருக்க வேண்டும், விண்ணக வாழ்வை நோக்கி இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக தருகிறார். புனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். புனித பிலிப் நேரி மற்றும் புனித சார்ல்ஸ் பொரமேயு இவர்கள் இருவரையுமே கர்தினால் நிலைக்கு உயர்த்த அப்பொழுதிருந்த திருத்தந்தை முயற்சி செய்த பொழுது அந்த கர்தினால்கள் அணிகிற உடைகளை கொண்டு வந்தாராம். அப்பொழுது புனித சார்லஸ் பொரமேயு தோட்ட வேலை செய்து கொண்டிருந்தாராம். அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்கிற காரணத்தினால் திருத்தந்தை அந்த கர்தினால்கள் ஆடையோடு வந்த பொழுது புனித சார்லஸ் பொரமேயு சொன்னாராம், தந்தையே, இந்த ஆடையை கொஞ்சம் அந்த மரத்துல மாட்டி விடுங்கள், என் வேலையை முடித்து நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படி என்று மண்ணுலக பார்வையில உயர் பதவியாக கருதப்பட்ட பதவியை துச்சமாக மதித்து, விண்ணுலகில் இருக்கிற என் தந்தைக்கு பணிபுரிவதே என்னுடைய மேலான பணி என்று சொல்லும் விதமாக அவர் நடந்து கொண்டாராம். இந்த மண்ணுலக வாழ்க்கையில நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் விண்ணுலகத்துல இறைவனுடைய முகத்தை காணுகிற அந்த பாக்கியத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலக வாழ்வு என்பது விண்ணுலக வாழ்வை நோக்கி என்பதை மட்டுமே நாம் புரிந்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே நம்பிக்கை உள்ளவர்களாய், நமது கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து, நம்பிக்கையை மற்றவர்கள் மனதில் விதைக்க இறைவனிடத்துல இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.